சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 109. சொல்றேன் பாருங்க. பரமாத்மா கருணையின் வடிவான தெய்வம். அவனை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. எப்படிப்பட்ட கடவுளை குமுறன்ற போது மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தியா இருக்குதுங்க. எந்த ஜென்மத்தில் எந்த பூர்வீக ஜென்மத்தில் என்ன செய்த பலனோ அவனுக்கு பிள்ளையாக பிறந்ததற்கு அவன் பிள்ளையாகவே அவனுக்கு பூஜை செய்து அவன் பிள்ளையாகவே என்று என்னை பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டிருக்கிறான் என் ஐயப்பன். அவனை சொல்ல வார்த்தைகளை அவனை சொன்னா என் கல்ல தண்ணி தான் வரும். இப்ப கூட மனசுக்குள்ள அழுதுண்டாகிறேன் ஐயப்பனை பத்தி சொல்ல. எப்படிப்பட்ட கடவுளுங்க அவரு. இந்த உயிரையே பிச்சையா போட்டு இன்னைக்கு பேச வச்சுருக்கிறாங்க எங்க ஐயப்பன். சொல்லுவாங்க, இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம், இருவனை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உந்தன் திருவடியை காண வந்தோம். சாதாரண விஷயமாங்க அந்த வார்த்தை. அனுபவிச்சங்க, மரணத்தை அனுபவிச்சிருக்க நான். சரணம் விழித்தால் மரணம் இல்லை. அந்த சரணத்தை 4 வயசுல இந்த நாட்களை பதியப்பட்டவ இன்னைக்கு 44 வயசு வரைக்கும் அந்த சரணத்தை சொல்லி வச்சுக்கினே இருக்கான். சரணத்தை சொல்ல சொல்ல அந்த யம தர்மனையே ஜெயிச்சு இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த யமனையே ஜெயிச்சு உட்கார வச்சிருக்கான் ஐயப்பன். சும்மா அந்த யமனையே ஜெயிச்சு அவன் புள்ளைய காப்பாத்தி உட்கார வச்சிருக்கான் ஐயப்பா. இங்க இதுதான் ஆன்மீகம். என்னங்க, 18 வயசுல இந்த கற்பூர தட்டை என் கையில கொடுத்து குருவாக்கி என்னை உட்கார வச்சு எல்லாரும் வீட்டுக்கு பூஜை பண்ண வச்சு அழகு பார்த்தவன் ஐயப்பன் இன்னைக்கு பேரும் புகழோட வச்சிருக்கான். சொல்லாதவங்களே இல்லை. உங்களை மாதிரி கற்பூர தட்டை சுத்தி ஐயனுக்கு தீபார்த்தனை காட்டாதவங்க யாருமே இல்லைன்னு எவ்வளோ பேர் என்னை பாராட்டிக்கிறாங்க போயிருக்காங்க. அத்தனை பாராட்டுக்கும் சொந்தக்காரன் என் ஐயப்பன். எதுவுமே நான் கிடையாது. இந்த 18 வயசுல கற்பூர தட்டை கொடுத்தவன் வந்தான். இன்னைக்கு 25வது வருஷம் என்ன குருவாக உட்கார வச்சு 25வது வருஷம் முதல் பூஜையாக நான் வெள்ளிக்கிழமை ஒரு கிராமத்துல போய் பூஜை போடுறேன். பூஜை போட்டு அங்க இது பண்ற சும்மா இல்லைங்க. ஒரு வீட்டுல பூஜை போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வீட்டுல பூஜை பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்துல பூஜை பண்ண வைக்கிறது ஐயப்பன். பூஜை பண்ண வைக்கிறான். பூஜை பண்ண உட்கார வச்சு என் மேல ஐயப்பன் ஆக்ரோஷமா ஆடி கற்பூர தட்டி கீழே வச்சு எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ணதுக்குள்ள எந்த வீட்டுமே நான் பூஜை பண்ணி நான் படுக்க மாட்டேன். என்ன அந்த இடத்துல யமன் என்ன சாட்சிட்டான். தெரியுங்களா? சாதாரண விஷயம் இல்லை. யமன் என்னை சாய்த்தான். யமனையை சாய்த்து என்னை மீண்டு கொண்டு வந்தான் என் ஐயப்பன். யாரு மேல நீ கைய வைக்க வரன்ட்டு. சாதாரண ஐயப்பனாக சர்வசக்தியும் கொண்டவன. ஒரு மனுஷனுக்கு உயிர் போறதுன்னா அவனுக்கு தெரியுங்க. இந்த உயிர் பிரியுதுன்னா இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு தெரியும். தான் சாவரன்ற போது அவனுக்கும் தெரியும். ஒரு உயிர் பிரியும் போது ஆக்சிடென்ட் ஆக போகும்போதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு மனுஷன் உயிர் பிரியும் போது அவனுக்கு தெரிய ஒரு 10 நிமிஷத்துல நான் உயிர் போறான்ட்டு. அப்படி பூஜை பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டுல நான் தலை சாஞ்சிட்டேன். ஏஞ்சி உட்கார முடியல. தலை நிக்குது. அப்படியே மறுபடியும் தலை சாயுது. அப்படியே உயிர் பிரியுது தெரியுது. கண்ணுக்கு காட்டான் கடவுள். அப்ப அந்த இடத்துல 3 ஜீவனம் மட்டும் தான் நினைச்சு பார்த்தேன். 1 என் ஐயப்பனை, 2வது என் பொண்டாட்டி, 3வது என் புள்ளைய நினைச்சு பாக்குறேன். அவ்வளவுதான். இந்த இடத்துல என் உயிர் போச்சான்னு நினைச்சேன். ஐயப்பங்கிட்ட சொல்றேன், ஐயப்பா இந்த இடத்துலயே என்ன ஜீவ சமாதி ஆக்கிட்டியா? இந்த இடத்துல பூஜை பண்ணி இந்த இடத்துலயே எனக்கு ஜீவாத்மா என்ன சாந்தி அடைய வைக்கிறியா? இவ்வளவுதான் என்னுடைய மூச்சு அடங்கி போச்சான்னு இறைவன்கிட்ட இன்னொரு ஆத்மா பேசுது. இங்கிருந்து ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட பேசுது. அப்ப சொல்லினே இருக்கும்போது அந்த பரமாத்மா ஐயப்பன் உயிர் கொடுக்கிறார். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார். உயிர் கொடுக்கிறார். அவர்கிட்ட கேட்கிறேன், இன்னும் அவனுக்கு எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு? இன்னும் உனக்கு நான் எவ்வளவு சேவை செய்ய வேண்டியது இருக்கு? பகவானே இதுக்குள்ள என்ன சாய்க்கலான்னு பார்த்துட்டியா? இப்பயே எனக்கு மோட்சத்தை கொடுக்குறியான்ற பரமாத்மா
ஆசீர்வாதம் செய்கிறான் என் ஐயப்பன் பரமாத்மா. சும்மாவங்க இறைவனை மரணத்தை நேருக்கு நேர் பார்த்து சந்திச்ச ஆளுங்க நானு. மரணத்தை நேருக்கு நேர் சந்திச்ச ஆளு. என் ஐயப்பன் காத்து நிற்கிறான். என் ஐயப்பன் காத்து நிற்கான். சும்மாவா சொன்னாங்க, சரணம் விழித்தால் மரணம் இல்லை, இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம், இருவினை தேர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோம். சும்மாவாங்க ஐயப்பன். யமனையை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஆள் என் ஐயப்பன் மட்டுமே. சனீஸ்வர பகவானை ஜெயிக்க வேண்டிய ஒரே ஆள் மட்டும் என் ஐயப்பன் மட்டுமே. நான் சொல்லுவேன், இந்த மாலையை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க சொல்றேன் நான். இந்த மாலைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இந்த மாலைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஐயப்பனை உண்மையாக கும்பிடுறவனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு தான் நான் எல்லாரையுமே நான் உங்களை திட்டுறது. ஐயப்ப கிட்ட உண்மையா இருந்தா மாலை போடுங்க, உண்மையா இருந்தா மாலை போடாதீங்க. உங்க குடும்பத்துக்கே பாவத்தை விளைச்சிக்காதீங்க. அவங்கிட்ட உண்மையா இருந்தால் மட்டுமே மாலை போடுங்க. நீங்க உண்மையாக விரதம் இருந்து உண்மையாக ஐயப்பனை நேசிக்கும் போது உங்களுக்கு அவன் வரமளிப்பான். நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பான். எப்படி? நீங்க கேட்டதையெல்லாம் கொடுப்பான் பரமாத்மா. பாருங்க, இந்த பிள்ளைய மரணத்தை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கான்னா சாதாரண விஷயமாங்க. மரணத்தை கண்ணில் காட்டி உன்னோட ஆத்மா பேசுது. அந்த பரமாத்மா என் ஆசீர்வாதம் பண்ணி மறுபடியும் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து இன்னைக்கு 109வது நாள் பேச வைக்கிறான். 107வது நாள் ஐயனை பத்தி பேசுற. 108வது நாள் மரணம் கிட்ட நெருங்க வருது. அதுதான் சொல்ற, ஒரு வீட்டுல பூஜை பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அந்த வீட்டுல காத்து கருப்பு உள்ள இருக்கு. அந்த காத்து கருப்பை வெளியே அனுப்புற, சர்வ சக்தியும் உள்ள வர வைக்கிற. அப்ப அந்த காத்து கருப்பு என்ன நினைக்குது? இவன் நம்மளே வெளியே அனுப்புறான். இவனை நம்ம அந்த பூஜை பண்ணி முடிச்சு அவனை என்ன பண்ணமோ அது நம்மள தீய சக்தி கிட்ட நெருங்க வருது. ஆனா பரமாத்மா அனைத்தையும் வெளியே விரட்டி அவன் பிள்ளை அவன் பாதுகாக்கிறான் ஐயப்பன். அதான் சொல்றேன். நான் என்னைக்குமே ஒரு பூஜை போடுறதுனால ஐயப்பனை கேட்டு பூஜை போடுவேன். எங்க நம்ம வீட்டுல ஒவ்வொரு இடத்துல பூஜை வைக்கிறதுனா அவன் தீர்மானிக்கிறான். இந்த வீட்டுல என் புள்ள உட்காந்து பூஜை பண்ணணும்னு ஐயப்பன் தீர்மானிக்கிறான். நானா தீர்மானிக்கிறது இல்லை. எனக்கு போன் போடுவாங்க, சாமி நீங்க தான் பூஜை பண்ணணும்னு வாங்க, வர சாமின்னு. அவ்வளவுதான். அப்ப அந்த வீட்டுல உட்காந்து பூஜை பண்ண ஐயப்பன் தீர்மானிக்கிறான். இங்க நான் என்னை பத்தி பெருமையாக பேச இங்க நான் வரவில்லை. என் ஐயப்பனை பற்றி பெருமையாக பேசிக்கிறதா இங்க பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு என்ன இங்க வந்து என்னை உட்கார வச்சு மறுபடியும் பேச வச்சிருக்கார். மறுஜென்மத்தை கொடுத்து பகவான் ஐயப்பன். ஐயப்பன் மகிமையை பேசினா சாதாரண விஷயமா? அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவன் மகிமையை பேச முடியும். அவன் அருள் இல்லை என்றால் யாருமே ஒண்ணுமே பேச முடியாதுங்க. நம்பியார் கூட மாலை போட்டுனாங்க, இறந்தாரு. மாலையோட கடவுள்கிட்ட சமாதி ஆனாருங்க. ஆனா இந்த பிள்ளை மாலையோடு மரணத்தை ஜெயித்து என் ஐயப்பன் பரமாத்மா அருள்பாலித்து இன்னும் எனக்கு நீ நிறைய சேவை செய்ய வேண்டும் என்று மறுபடியும் எனக்கு அருள்பாலித்து மறு ஜென்மத்தை கொடுத்து என்னை உயிர் பிச்சை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் பகவான் ஐயப்பன். அதான் சொல்ற, சரணம் விழித்தால் மரணம் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க, சரணம் விழித்தால் மரணம் இல்லை. எந்தன் தாயானவன், எந்தன் தந்தையானவன், என் குலமானவன், என் இஷ்ட தெய்வமானவன். எப்படிப்பட்ட சக்தியை கும்பிடுறோம் பாருங்க நாங்க. அந்த சக்தி இந்த காலி எந்த வீட்டுல போகணும் எந்த வீட்டுல வரணும் அவன் தீர்மானிக்கிறான். யார் வீட்டுக்கு நான் அனாவசியமா போக மாட்டேன், வரவும் மாட்டேன். எல்லாம் என்கிட்ட மறைச்சிக்கோங்க, சண்டை போட்டுவோம். என் பகவான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போனோம், இந்த வீட்டுக்கு வந்து ஐயப்பன் தீர்மானிக்கிறான். அவன் பிள்ளைய சாதாரணமா உட்கார வச்சிருக்காம எப்படிப்பட்ட இந்த பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு பல பூஜைகளை செய்ய வைக்கிறானா அவன் சக்தி இல்லாமங்க நான் எதுவுமே செய்யல. அவன் சக்தி இல்லாமங்க தீபாவளி தட்டு சுத்தல. எல்லாருமே பாராட்டுறாங்க. அங்க பொன்னியர்ல இருந்து எல்லாம் இந்த மாதிரி பூஜையை நாங்க பார்த்தது இல்லை, என்னங்க ஆராதனை காட்டுறீங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஆராதனை யாருமே காட்டுறதே இல்லை சொல்றாங்க. அப்ப அந்த ஆராதனைக்கு சொந்தக்காரன் ஐயப்பன். இந்த கையில கற்பூர தட்டு கொடுத்து அந்த ஆராதனை அவனுக்கு சந்தோஷப்படுத்தி காட்டுறான் பாருங்க. உடம்பில் சக்தியை கொடுத்து அவன் பிள்ளையின் கையில் கற்பூரத்தை தட்டை விளையாட வைக்கிறான் ஐயப்பன். கையில விளையாட வைக்கிறான் பகவான் ஐயப்பன். எல்லா புகழும் என் ஐயப்பன் ஒருவனுக்கே.
சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை என் ஐயப்பனே துணை. ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே துமியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே